நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல உலகத்தின் முதல் கிராமம் எங்க இருக்கு அப்படின்றதான் நாம இன்னைக்கு இதை பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்தின் முதல் கிராமம், முதலாவது மனிதன் எங்க உருவானா, முதலாவது கிராமம் எங்க உருவாச்சு, மக்கள் ஒன்று கூடி வாழ்ந்தாங்க அப்படின்ற தகவலை விளக்கமா விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்பு தெரிஞ்சுக்கிறோம். வாங்கி உலகத்தின் முதல் கிராமம், முதல் கிராமத்தை உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க, ஏன் அங்க உருவாச்சு அப்படின்ற தகவலை விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். உலகத்தின் முதல் கிராமம் ஜெர்சோ. இந்த ஜெரிச்சோ எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கலாம். இடம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க், அதாவது மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்சோ என்பது மிடில் ஈஸ்ட் என்ற உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் உருவான பகுதியில் இருக்குது சொல்றாங்க. ஸோ உலகத்தின் மிக பழமையான நாகரிகங்கள் உருவான ஒரு இடத்தோட மைய பகுதியாக பார்க்கப்படுகிறது ஜெர்சோ. ஸோ மிடில் ஈஸ்டில் தான் மனிதன் வாழ்க்கை முதல் முறையாக நிலை பெற்றதா பார்க்கப்படுகிறது. வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இடையே இருக்கும் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த வெஸ்ட் பேங்க். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது மிகவும் சென்சிட்டிவான இடமாக இந்த இடம் பார்க்கப்படுது. ஆனால் வரலாற்று ரீதியாக மனித நாகரிகத்தின் மையமாக இந்த ஜெர்சோ வந்து பார்க்கப்படுகின்றது. வெஸ்ட் பேங்கில் தான் ஜெர்சோ அமைஞ்சிருக்கு. இன்றைய நாடு வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனோட கண்ட்ரோல்ல தான் இந்த பகுதி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்த அதே இடத்தில் இன்றும் கூட மனிதர்கள் வாழ்கின்ற இடமாக, அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான எல்லா சான்றுகளும் அந்த ஜெர்சோ பகுதியில இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம இந்த ஜெர்சோ நகரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் நீர் மட்டத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த ஜெர்சோ தான். நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல கடல் நீர் மட்டத்துக்கு கீழாக இருக்கு. சி லெவலுக்கு கீழே, பிலோ சி லெவல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதியை. ஸோ இந்த ஜெர்சோ நகரத்தை சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக பாலைவனமாக காணப்படுகிறது. ஸோ பாலைவனத்துல தான், இப்படி பாலைவனமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல நகரங்களை கட்டமைச்சு மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. எப்படி வந்து இவங்க பாலைவன பகுதியில முதல் கிராமத்தை உருவாக்கி இருப்பாங்க, முதல் கிராமத்தை உருவாக்கும் போது ஒரு செழிப்பான இடத்துல உருவாக்கி இருப்பாங்க, எப்படி பாலைவனத்துல உருவாக்கி இருப்பாங்க, சுற்றிலும் பாலைவனமா இருக்கக்கூடிய அந்த ஜெர்சோல எப்படி வந்து மக்கள் வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுப்பாங்க கேட்டா, ஸோ அங்க எயின் ஆஸ் சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை நீரூற்று பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை நீரூற்று அந்த பகுதியில் இருந்திருக்கு. ஸோ அதன் மூலியமா தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க குடியேறி இருக்காங்க. ஸோ ஆண்டு முழுவதும் நீர் தரக்கூடிய ஒரு இயற்கை நீரூற்று அங்க இருந்ததுனால விவசாயம் செய்ய முடிஞ்சது, உணவு கிடைச்சது. மக்கள் வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கணுன்ற விஷயம் நின்று நாம விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்க முடியும், சேமிச்சு வச்சுக்க முடியும் அப்படின்ற விஷயத்துக்குள்ளாக வந்தாங்க அப்படின்றத 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜெர்சோ நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல செஞ்சிருக்காங்க. ஸோ ஏன் இது ஒரு பெரிய அதிசயமா விஷயமா பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண பாத்தீங்கன்னா நகரங்கள் அழியும், மக்கள் வந்து இடம் மாட்டுவாங்க. ஆனா நாம சொன்ன இந்த ஜெர்சோல வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளாக ஒரே இடத்துல மனிதர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷன் அங்க வாழ்ந்துட்டு இருந்தா, இப்போ ஸ்டில் நவ் இப்போ மனிதர்கள் வந்து அங்க ஜெர்சோல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா 10,000 ஆண்டுகளாக மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நகரமா இருக்கிறதுனாலதான் உலகத்தின் முதல் நகரமாக பார்க்கப்படுகின்றது. ஸோ தற்போதைய துல்லியமான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆசிய கண்டத்துல பிராந்திய மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நடுப்பகுதி வந்து வெஸ்ட் பெங்கால், பாலஸ்தீனோட டெரிட்டரிஸ்ல வந்து இது இருக்கு. ஸோ பாலஸ்தீனோட கண்ட்ரோல்ல தான் வந்து ஜெர்சோ இருக்கு. இன்றைய அரசியல் ஜெர்சோ வந்து பாலஸ்தீன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு நகரமாக பார்க்கப்படுகின்றது. ஸோ ஜெர்சோ உருவான இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 12,000 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நகரம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. உருவான இந்த கிராமத்துல வந்து நாடு வந்து இல்ல, நகரம் இல்ல, அரசர்கள் இல்ல, எழுத்து கூட இல்லாத காலகட்டத்துலதான் இந்த ஜெர்சோ உருவானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது எழுத்தே கிடையாது, வெறும் வாய் பேச்சை மட்டும் தான் மக்கள் பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, எகிப்து பிரமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,500 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டதா பார்க்கப்படுகின்றது. ஸோ ஆனா நாம சொல்ற இந்த ஜெர்சோ நகரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 7,500 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் எடுத்துக்காட்டா நம்ம சொன்னா ஸ்டோன் ஏஜ் நம்ம பார்த்திருப்போம். கிமு 3,000 ஆண்டுகளுக்கு பழமையானதாக பார்க்கப்படுகிறது, மக்களால் உருவாகிறது. ஆனா இந்த ஜெர்சோ வந்து பாத்தீங்கன்னா கிமு 10,000 ஆண்டுகள் சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7,000 ஆண்டுகள் இதுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த அளவுக்கு பழமையான ஒரு கிராமமாக இந்த ஜெர்சோ கிராமம் பார்க்கப்படுகின்றது. இறுதியா வந்து பாத்தீங்கன்னா எழுத்து கண்டுபிடிப்பு, அதாவது எழுத்து எப்ப கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா கிமு 3,200 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டதா இப்ப இருக்கிற கடைசி தகவல் பார்க்கப்படுகின்றது. ஆனா ஜெர்சோ வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் வந்து அங்க ஒரு கிராமத்தை அமைச்சு குடியிருந்தாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால ஏன் ஜெர்சோ வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் முதல் கிராமம் அப்படின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா,
ஒரே இடத்துல மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் அங்க இருக்கு. ஒரே இடத்துல மக்கள் வாழ்ந்து விவசாயம் செஞ்சு அதன் மூலயமா மக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்துக்கான எல்லா எடுத்துக்காட்டுகளும் எல்லா அறிவியல் பூர்வமான விஷயங்களும் தடயங்களும் அங்க கிடைச்சதுனாலதான் ஜெர்சோவை உலகத்தின் மையப்பகுதியாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் கிராமமாகவும் மக்கள் சேர்ந்து வாழ்ந்த பகுதியாகவும் பார்க்கப்படுகின்றது. அந்த காலத்துல ஜெர்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துல எவ்வளவு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க இந்த கிராமத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 இருந்து 3000 பேர் வந்து வாழ்ந்திருக்குதான் சான்றுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. சோ 2000 இருந்து 3000ன்றது இந்த காலகட்டத்துக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 பேர் 3000 பேர் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு சந்ததியே அங்க வாழ்ந்த கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் கடந்தும் இப்ப வரைக்கும் ஜெர்சோல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான்றதுதான் ஒரு பெரிய அதிசயமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தலைமுறையாக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பகுதியாகவும் பார்க்கக்கூடிய இடமாக ஜெர்சோ வந்து பார்க்கப்படுகின்றது. ஜெர்சோல இருந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா மண் செங்கல் அதாவது மட் பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடுகள் வந்து சதுர வடிவிலும் வட்ட வடிவிலும் வீடுகள் வந்து கட்டிருக்காங்க. ஒரே வீட்டின் சோறு அடுத்த வீட்டின் சோரோட ஒட்டி, அதாவது ஒவ்வொரு வீடோட சேர்ந்து இருக்கிற பாக்ஸா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரூப் மட்டும் வேற, மற்றபடி வீடுகள்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்த வீடுகளாக பார்க்கப்படுகின்றது. மக்கள் எல்லாம் ஒத்துமையா ஒன்னா வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஜெர்சோல இருக்கக்கூடிய 10,000 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட இந்த வீடுகள் வந்து உதாரணமாக பார்க்கப்படுகின்றது. சோ இவங்க வாழ்ந்த வீடுகளுக்கு இடைவெளி ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப ஒத்துமையா இருந்திருக்காங்க. ஸோ 2000 இருந்து 3000 பேர் ஒத்துமையா இருந்திருக்காங்க சொன்னா அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு போலீஸ் சட்டம் அரசன் எழுத்து எதுவுமே இல்லாததுனால மக்கள் அவங்களும் மக்கள் நம்மளும் மக்கள், மனிதனுக்கு மனிதன் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டோட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. இவங்க வீடு கட்டி வசித்தது மட்டும் இல்லாம நம்ம பகுதியை யாரும் எடுத்துக்கோ அந்த காலத்துல ஒவ்வொரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா இடம் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ எங்க செழிப்பா இருக்கோ அந்த இடத்த போய் இருப்பாங்க. செழிப்பு அந்த இடத்த விட்டு போனதும் உடனே அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. இப்ப ஆடு மாடு வந்து பாத்தீங்கன்னா புல்வெளியை தேடி போகும். புல் வேண்டி முடிஞ்சோடனே புல் இல்லைன்னு சொன்னா அடுத்த இடத்துக்கு பசுமையான இடத்துக்கு போவோம் இல்லைங்களா? ஸோ அது போலதான் அந்த காலத்துல மக்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஜெர்சியோல வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வீடுல கட்டி அந்த இயற்கை நீரூற்றை பயன்படுத்தி விவசாயம் பண்ணி அவங்க வாழ்ந்தாலும் வெளியில இருந்து யாராச்சும் அச்சுறுத்தல் நமக்கு வருமோ, நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நிமித்தமாக ஒரு பெரிய சுவரையே அவங்க வீட்டை சுற்றிலும், அதாவது அவங்க வாழ்ந்த அந்த பகுதியை சுற்றிலும் ஒரு பெரிய சுவரை எழுப்பி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களாக பார்க்கப்படுகின்றார்கள். சோ இந்த ஜெர்சியோல உருவாக்கின இந்த சுவர் தான் உலகின் முதல் பாதுகாப்பு சுவர், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் வால் அப்படின்னு சொல்றாங்க. சோ உலகின் முதல் பாதுகாப்பு சுவராக இந்த சுவர் தான் பார்க்கப்படுகின்றது. சோ ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிபிக்கா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வெளியிலிருந்து யாரும் நம்ம தாக்கிடக்கூடாது, வேற யாரும் வந்து இந்த இடத்த ஆட்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர், வெள்ளம் இது போல விஷயங்கள் வந்து நம்மளை அட்டாக் பண்றக்கூடாது, தண்ணி வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இருக்கு. மூன்றாவது பாத்தீங்கன்னா காட்டு மிருகம், அதாவது வெளியில இருந்து வேற இந்த அனிமல்ஸும் வந்து நம்மளை அட்டாக் பண்ற கூட நம்ம இரவு நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்துக்காகவும் இந்த சுவர் எழுப்பப்பட்டதாக பார்க்கப்படுகின்றதாக விஞ்ஞானிகள் கூற்றுகள் தெரிவிக்கின்றது. இது மட்டும் இல்லாம ஜெர்சோல வாழ்ந்த மக்கள் ஒரு முக்கியமான விஷயம், தரமான விஷயம் செஞ்சிருக்காங்க. அதுதான் உலகின் முதல் கோபுரம், டவர் ஆஃப் ஜெர்சோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு டவர் கோபுரம், ஒரு உயரமான பகுதியை அமைத்து அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சுற்றி நடக்கக்கூடிய, சுற்றிலும் நம்ம சுவர் எழுப்பிட்டோம். ஸோ சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு எதுக்கு நம்ம தெரியணும் இல்லைங்களா? ஸோ ஒரு உயரமான பகுதியை வந்து அமைச்சு அதை டவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டவர் ஏற்படுத்தியிருக்கோம். அந்த டவர் மேல இரவு நேரத்துல காவல் பணிக்காக ஆட்களை அமைத்து காவல் பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை ஜெர்சோல செஞ்சிருக்காங்க மக்கள். சோ கிட்டத்தட்ட அந்த டவரோட ஹைட் பாத்தீங்கன்னா 8.9 மீட்டர், சுமார் 25-30 அடி வந்து ஹைட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு தேவையான பொருட்கள், அவங்க பயன்படுத்துற பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பெரிய கற்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க, சரியான வடிவம் வந்து பயன்படுத்திருக்காங்க. உள்ள வந்து படிக்கட்டு, இன்சைட்ல வந்து படிக்கட்டு, உள் பக்கமா படிக்கட்டு ஏறி மேல கோபுரத்துக்கு மேல போய் நிக்கிறா போல அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு விஷயத்த அப்பவே, அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் செஞ்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போதுதான் இது வந்து நாகரிகத்தின் ஒரு மைய பகுதியாகும். மக்கள் ஒன்றோடு ஒன்று கூடி ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக தங்களிடத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாகும் ஜெர்சோ தேர்ந்தெடுக்கப்படுது. ஏன்னா யாருக்கிட்ட நம்மளுக்கு அட்டாக் எதுவும் வரக்கூடாது, நம்மளை பாதுகாத்துக்கணும். இயற்கை சீற்றங்கள் நம்மளை பாதுகாத்துக்கணும், இயற்கை மிருகங்கிட்ட நம்ம பாதுகாத்துக்கணும். எல்லா விஷயத்தையும் இவங்க சிந்திச்சு பிளான் பண்ணி, அதுவும் அந்த கோபுரம் அமைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளானுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அளவுக்கு மனிதன் சிந்திச்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்றதுனாலதான் ஜெர்சோவை உலகத்தின் முதல்
கிராமமாக பார்க்கப்படுகின்றது. சோ மக்கள் ஏன் ஜெர்சியை வந்து முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது விஷயம் ஒரு பிளைனான இடம், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வற்றாத ஒரு நீரூற்று. ஸோ சுத்திலும் நம்ம வந்து ஒரு பெரிய சுவர் எழுப்பி வீடுகளை கட்டி நம்ம வசித்தோம்னு சொன்னா உள்ள அந்த நீரை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியும், நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே எடுத்துக்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. இதுதான் மக்கள் ஜெர்சியை தேர்ந்தெடுத்துக்கு முதற் காரணமாக பார்க்கப்படுகின்றது. ஸோ நீரூற்று இருந்ததுனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் செஞ்சாங்க. இதன் மூலியமா தானியங்களை வந்து பயிரிட்டாங்க. ஸோ பழங்களை வந்து பயிரிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களும் விவசாய பொருட்களும் உள்ளவே அவங்களுக்கு கிடைச்சதா பார்க்கப்படுகின்றது. வேட்டையாடி அலைஞ்ச மனிதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தங்கி நாமளால வாழ முடியும் அப்படின்ற இடமா உருவாக்குன ஒரு இடமா தான் ஜெர்சோ வந்து பார்க்கப்படுகின்றது. சிறிய கிராமமாக இருந்து ஒரு நகரமாக மாறியதான் ஜெர்சோ. கிட்டத்தட்ட 2000 பேர்ல இருந்து இன்னைக்கு 20,000 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஸோ இந்த அளவுக்கு நாகரிகத்தை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இப்ப வரைக்கும் வளர்ந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கிறதாலதான் ஜெர்சியோ உலகத்தின் முதல் கிராமமாக வந்து ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஜெர்சோ ஏன் மனித வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுதுங்கன்னா, இந்த ஜெர்சோ இல்லைன்னு சொன்னா கிராமம் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாயிருக்காது, விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாயிருக்காது, நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாயிருக்காது, நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்காது. ஸோ நாகரிகம் மாறுற ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய இடமாக திகழ்கிறது ஜெர்சோ. முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும்னு சொன்னா இந்த ஜெர்சோ தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் வாழ்க்கையின் தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்றது. இந்த தகவல் எல்லாம் ஜெர்சோ தான் உலகத்தின் முதல் நகரமாக முதல் கிராமமாக யார் வந்து சொன்னது, யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி இதை உருவாக்குனாங்க அப்படின்ற விஷயமா நம்ம பார்க்கலாம். சோ இந்த தகவல் முழுவதும் பாத்தீங்கன்னா ஆர்சாலஜிக்கல் எஜுகேஷன் ஜெர்சியோ இடத்துல மேற்கொள்ளப்பட்ட பள்ளி, மண், கட்டிட கட்டமைப்புகள், கல்லு, கருவிகள் போன்ற ஆய்வு. ஸோ சயின்டிபிக் ஜேர்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சயின்ஸ், நேச்சர் போன்ற தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வு வெளியீடுகள் இது போல எல்லா விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த ஜெர்சோ சொல்லக்கூடிய இந்த கிராமம் தான் உலகத்தின் முதல் கிராமமாக பார்க்கப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி புக்ஸ், டாக்குமெண்ட்ஸ், உலக வரலாறு, நாகரிக ஆரம்பங்கள் குறித்து ஆசிரியர்கள் எழுதப்பட்ட பல புத்தகங்களை ஜெர்சியோ தான் பார்த்தீங்கன்னா முதலாவது மனிதன் நாகரீகமாக மாறி, அதாவது ஒரே இடத்துல மனிதன் ஒன்று கூடி வாழ்ந்த ஒரு இடமாக இந்த இடம் பார்க்கப்படுதா சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேட்டா ஜெர்சோ ஒரு உலக பாரம்பரிய இடமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. உலகத்தின் பாரம்பரிய இடமாக இந்த ஜெர்சோ வந்து திகழுது. ஸோ பாலஸ்தீன் கண்ட்ரோல்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்தின் முதல் கிராமம் எங்க இருக்கு, எப்படி உருவாச்சு, எவ்வளவு பேர் வசிச்சாங்க, இப்ப வரைக்கும் எவ்வளவு பேர் வசிச்சுட்டு இருக்காங்க, இந்த முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த தகவல் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு உலகத்தின் முதல் கிராமத்தை பத்தின எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீ நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.